குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சரணம், குருவே துணை. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குரு பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. எந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீண்ட நாட்களாக பிடிவாதமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது நடக்கப் போகின்றது தங்கமே. நீ இப்பதிவை மகிழ்ச்சியாகவே கேட்கலாம். உன்னை நான் சரி செய்து வருகின்றேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ திருத்தி மாற்றிக்கொண்டு வருகின்றாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகின்றாய். அது உன் அப்பா கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும்? அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பல முறை உன் மனதை வேறு பாதையில் செல்ல முயற்சி செய்தாலும் உன் மனது எங்கும் திசை திரும்பவில்லை. நீ பிடிவாதமாக இருந்தாய். அந்த விஷயத்தை நான் அடைந்தே தீருவேன், அந்த விஷயம் எனக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாய். என் தங்கமே, உன்னுடைய இந்த பிடிவாத குணத்திற்கான பரிசை நான் சர்வ நிச்சயமாய் உனக்கு தருகின்றேன். அந்த விஷயம் உனக்கு நன்மையை விளைவிக்கும் என்பதால் மட்டுமே நான் உனக்காக இதை செய்கின்றேன். கவலைப்படாமல் இரு தங்கமே. மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசை பாடினாலும் அவர்களுக்கு நீ எந்த விதமான பதிலையும் கூறாதே. அவர்களுக்கு நீ பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடம் இருந்து நீ விலகி வந்துவிடு. ஏனப்பா, தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கின்றாய்? மன்னிப்பு என்பது தவறு செய்தால்தான் கேட்க வேண்டும் என்பதில்லை. நாமும் அவர்களுடன் சரிசமமாய் வாக்குவாதம் செய்தால் இழக்கப் போவது நம்முடைய நிம்மதியும் தான். அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகர்ந்து விடு. என் பிள்ளையின் நிம்மதியான வாழ்க்கைதான் உன் அப்பாவின் நிம்மதி இருக்கின்றது. மன்னிப்பால் நீ தாழ்ந்து போகவில்லை, உயர்ந்து நிற்கத்தான் போகின்றாய். மற்றவர்களை நேசிப்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் ஒரு நாளும் இருந்து விடாதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே. அந்த அன்பு சில சமயங்களில் குறைந்து போகலாம். அப்பொழுது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பாய். இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை நீ தெளிவாக புரிந்து கொள் தங்கமே. அன்பு என்பது தவறு இல்லை. ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. சிந்தித்து செயல்படு. என் செல்ல பிள்ளையே, நீ நினைத்தது அனைத்தும் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்கும். என் பார்வையிலிருந்து தப்பித்து செல்ல நினைக்காதே. என் அப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை, இனி அவரை நான் வணங்க மாட்டேன் என்று நீ சொல்லக்கூடாது. என் மீது நம்பிக்கையின்றி பொறுமையின்றி என்னிடம் கொடுத்த பாரத்தை ஏன் மீண்டும் நீயே சுமக்கின்றாய்? உன் பாரத்தை என்னிடம் இறக்கிவிட்டு நிம்மதியாக நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. காலமும் பலமும் என் கையில் மட்டும் என்பதை மட்டும் நீ மறவாதே. இப்பொழுது அப்பா உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற தயாராகிவிட்டேன். நீ இழந்த அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகு. ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் உனக்கு ஒரு நாள் நிச்சயம் சுட்டி காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. உன் நல்ல மனதுக்கு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் பிள்ளையே, ஒரு தகப்பனாக உன் வீடு தேடி உன் அப்பா நான் வந்துள்ளேன். உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயத்தை தான் நான் கொண்டு வந்துள்ளேன். இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்ய போகின்றோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகின்றோம்
என்று வாழ்க்கையை நீ புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்று நீ கவலைப்படுகின்றாய். கவலை கொள்ளாதே, நான் இருக்கிறேன். உனக்கான தேனான செய்தியை தான் உன் அப்பா நான் என்று கொண்டு வந்துள்ளேன். உன் துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. தேவையில்லாமல் உன் கண்களை நீ கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே. என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்காமல் இரு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும், வேண்டியதை எடுத்து செல். எனது வாயிற்கதவுகள் உனக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும். எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயரக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது. நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு. உனது கர்ம பலன்கள் விலகப் போகின்றது. வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று நீ உயரப் போகின்றாய். உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசான் நான். எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது. உனக்காக நான் எல்லாம் செய்கின்றேன். என்னையும் நீ எப்பொழுதும் மறக்க கூடாது. நான் இருக்கின்றேன். கலங்காமல் இரு. உனது கண்முன் தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உனது செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கிறேன். குரு பகவானே போற்றி போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி.